எல்லோருக்கும் வணக்கங்கள். நான் மகேந்திர சிங்கம். 2J மூவிஸ் கம்பெனியுடைய கரகசியாகவும் இந்த திரைப்படத்தினுடைய கண்ணம்மா என்ற திரைப்படத்தினுடைய தயாரிப்பு நிர்வாகத்தை கவனிக்கும் பொறுப்பையும் வகிக்கின்றேன். கண்ணம்மா என்ற திரைப்படம் இந்த மாதம் 24ஆம் தேதி யாழ் ராஜா திரையரங்கத்தில் 5 மணிக்கு விசேட காட்சியாக காண்பிக்கப்பட உள்ளது. முதற்கண் உங்கள் அனைவரையும் அந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். வந்து காட்சிகளை பார்த்து உங்களுடைய கருத்துக்களை கூற வேண்டும் என்று கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இந்த கண்ணம்மா என்ற திரைப்படம் எமது மண் வாசனையுடன் கூடிய நாம் வாழ்ந்த வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்வியலை படம் பிடித்து காட்டுகின்ற ஒரு திரைப்படமாக அமைகின்றது. பல துன்பகரமான நிகழ்ச்சிகள், பல துன்பியல் நிகழ்ச்சிகள், பல இன்பமான நிகழ்ச்சிகள் என்று பல காட்சிகளை மையமாக கருத்தில் கொண்டு இந்த படம் தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே நிச்சயமாக நீங்கள் இந்த படத்தை வந்து பார்க்க வேண்டும், உங்கள் கருத்துக்களை கூற வேண்டும் என்று வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன். இது 2J மூவிஸுடைய 2வது தயாரிப்பு. முதலாவது திரைப்படமாகிய பாலினத்தில் நீங்கள் எவ்வாறு எங்களுக்கு ஆதரவளித்தீர்களோ அதே போன்று இந்த படத்துக்கும் ஆதரவளித்து மென்மேலும் ஈழ சினிமா வளர்வதற்கு உங்கள் ஆக்கபூர்வமான காரியங்களை நிலைநிறுத்துவீர்கள் என்று நம்புகின்றேன். அடுத்ததாக இந்நிகழ்ச்சியின் வருகை தந்துள்ள எமது கண்ணம்மா திரைப்படத்துடைய இயக்குனர் திரு யூர்சி அவர்கள் கதைப்பார்கள். எல்லாருமே வந்து இந்த திரைப்படத்தை பார்த்து உங்களோட ஆதரவை தாங்க. இது முற்று முழுதாக ஈழத்து கலைஞர்களை மட்டும் பயன்படுத்தி எடுக்கப்பட்ட திரைப்படம். மக்களை சென்றடைய வேணும், அதான் எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. இந்த திரைப்படம் எங்களது பேச்சு வழக்கில் எடுக்கப்பட்டிருக்கு, எங்களுடைய மக்களோட வாழ்வியலை பதிவு பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த திரைப்படத்தில் ஈழத்தில் உள்ள முக்கியமான மூத்த கலைஞர்கள் எல்லாமே நடிச்சிருக்கிறாங்க. இந்த திரைப்படம் வருகிற சனிக்கிழமை 5 மணிக்கு ராஜா திரையரங்கில் திரையிடப்படுகிறது. இந்த செய்தியை உங்களோட நண்பர்கள், உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியப்படுத்துங்க. எல்லாருமே வந்து இந்த திரைப்படத்தை பாருங்க. ஏன்னா முற்றிலும் ஈழத்து கலைஞர்களை மட்டும் பயன்படுத்தி எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் எல்லா மக்களுமே அதை பார்த்து உங்களோட கருத்தை தெரிவிக்கணும் என்று தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் வந்து சபேஷன் சண்முகநாதன் இந்த திரைப்படத்தில் முக்கிய கதாபாத்திரம் ஏற்று நடிக்கின்றேன். இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த ஜூட் சுகி இயக்குனருக்கும் இந்த வாய்ப்பை வழங்கி தந்த ராஜா மகேந்திர சிங்கம் சார் அவர்களுக்கும் நன்றி. இந்த படம் வந்து முற்று முழுவதாக எங்களோட மண்ணியல் வாழ்வியல் சம்பந்தமான படமாக அமைந்திருக்கிறபடியால் புலம்பெயர் தேசங்களிலும் இந்த படம் காட்சிப்படுத்தப்பட இருக்கின்றது. முதலாவதாக ஆஸ்திரேலியாவிலும், அடுத்தது அதனைத் தொடர்ந்து கனடா, அப்புறம் நெதர்லாந்து, அதுக்கு பிறகு லண்டன், பிரான்ஸ் என்று சொல்லி பல இடங்களில் இந்த படம் காட்சிப்படுத்தப்பட இருக்கின்றது. அதை தாண்டி இலங்கையிலும் கிளிநொச்சி, மட்டக்களப்பு போன்ற இடங்களிலும் இந்த படம் காட்சிப்படுத்தப்பட இருக்கின்றது. நீங்கள் எல்லோரும் இந்த படத்துக்கு உங்களது ஆதரவை தந்து எங்களை மென்மேலும் வளர செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். நான் விஜயன் இந்துஜா, கிளிநொச்சி கண்ணம்மாண்டா தெரிஞ்சிருக்கும். கண்ணம்மான திரைப்படத்துக்கு வந்து எனக்கு வந்து வாய்ப்பு தந்ததுக்கு முதலாவது என்னுடைய படக்குழுவுக்கு நன்றி சொல்லிக்கொள்கிறேன். இது என்னுடைய முதல் முழுநீள திரைப்படம் என்றே சொல்லிக்கொள்ளணும். அப்போ இந்த திரைப்படத்தில் வந்து இந்த திரைப்படம் மூலமாக இனிவரும் காலங்களில் எங்களுடைய படம் பேசப்படும். அது மட்டும் ஈழத்தில் மாத்திரம் இல்லாமல் புலம்பெயர் தேசங்களையும் சரி எல்லா நாடுகளிலுமே எங்களுடைய படம் பேசப்படும். எங்களுக்கான ஒரு நல்லதொரு அடையாளம் கிடைக்கும், எங்களுடைய நம் நாட்டு கலைஞர்களுக்கான நல்லதொரு அடையாளம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அப்போ எங்களை மாதிரியான கலைஞர்களுக்கு வாய்ப்பு தாரத்துக்கு எங்களுக்கான ஒரு களத்தை அமைச்சு தந்ததுக்கு நான் உண்மையாகவே என்னுடைய படக்குழுவினருக்கு நன்றியை சொல்லிக் கொள்ளணும். இனிவரும் காலங்களிலும் இதே மாதிரியான திரைப்படங்களை நாங்கள் எங்களுடைய மக்களுக்காக வழங்குவோம் என்று சொல்லிக்கொள்கிறேன். நன்றி. வணக்கம். நான் கண்ணம்மா திரைப்படத்தின் இசையமைப்பாளர். 24ஆம் தேதி இந்த படம் வர இருக்குது. 24ஆம் தேதி என்னத்துக்காக ரிலீஸ் பண்ணுறோம்னு சொன்னால், எங்களுக்கு ப்ரொமோஷன் சைட்டில் இந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்குரிய காலம் எங்களுக்கு பத்தாமல் இருக்குது. அதால் முதலாவது ஒரு ஷோவை போட்டு எல்லாரையும் கூப்பிட்டு மீடியா, மற்றது எங்கள் நண்பர்கள்,
உறவினர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு காட்சி ஒன்று காட்டி அதன் மூலமாக மீடியாண்ட கருத்துக்கள் மக்களோட கருத்துக்களை கேட்டு அதை பார்த்து மற்ற மக்களும் மற்ற பார்வையாளரும் பெறுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையோட ஒரு ஷோ போடுறோம். அதை தொடர்ந்து வெளிநாடுகள்லையும் மற்ற மற்ற மாவட்டங்களையும் விரைவாக போட இருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் நாங்கள் படத்தை திரை கொண்டு வரைக்க நாங்கள் வீடு வீடாக போயோ அல்லது கோல் பண்ணியோ படத்துக்கு வாங்கன்னு சொல்லி தான் கூப்பிட வேண்டியிருக்குது. டிக்கெட்டை வந்து எங்களோட முகத்துக்காக எங்களோட பழக்கத்துக்காக தான் வாங்கி வாரது. அதை மாற்றணும். இந்திய சினிமாவுக்கு வந்து அப்படி ஒருத்தருமே செய்கிறே இல்லை. ஏன்னா அதை தேடி போவாங்க. அதை அந்த சினிமா குறை சொல்லல. நானும் ஒரு இந்திய சினிமா ரசிகன் தான். இந்திய சினிமா முக்கியம். ஈழத்து சினிமா வளர்ச்சிக்கு இந்திய சினிமா முக்கியமாக கட்டாயம் ஒரு பங்களிப்பு இருக்குதுன்றது எல்லாருக்குமே தெரியும். அதே கொடுக்குற முக்கியத்துவத்தில் எங்களுக்கு ஒரு 5% தந்தாலே எங்களோட வளர்ச்சி கொஞ்சம் நல்லா சிறப்பாக இருக்குமென்றதான் எங்களோட கருத்து. நாங்கள் ஒவ்வொரு முறையும் தேடி வந்து இந்த படத்தை பாருங்க, படத்துக்கான ஆதரவை தாங்கன்ற கேட்குற விதம் வந்து மாறணும். மக்களாகவே தேடி வந்து எங்களோட படங்களை பார்த்து எங்களோட முயற்சிகளை பாராட்டணும், முயற்சிகளுக்கு ஆதரவு கொடுக்கணும். அதுக்காகத்தான் நாங்கள் இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு வந்திருக்கோம். ஊடகம் தான் கட்டாயமாக போய் மக்களை சென்றடைய வைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான பணியாற்றுது. ஊடகத்துக்கு வந்திருக்கோம். கட்டாயம் இந்த படம் 24ஆம் தேதி வந்து எல்லாரும் தியேட்டரில் பாருங்கள், உங்களோட ஆதரவு தாங்க. படம் வந்து 2 மணி தேலம் இருக்குது. எங்களோட மண்ணில் நடந்த ஒரு வாழ்வியல் சம்மந்தமான ஒரு படம் தான். கிட்டத்தட்ட எங்களோட வட மாநிலத்தில் இருக்க ஒவ்வொரு மனிதட்ட மனத்திலையும் எங்களோட வடுக்கள் இருக்குது, ஈழப்போர்ன்ற வடுக்கள் இருக்குது. அது ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு அனுபவம். அப்படி ஒரு அனுபவத்தை தான் இந்த கதை சொல்லுது. தியேட்டரில் பார்த்தீங்கன்னா விளங்கும். ஒரு தாய் வந்து எப்படி தன்னை மகனை பெற்று வளர்த்து அதை வந்து மகன் கிடைப்பானோ இல்லையோன்ற ஒரு ஏக்கம் தான் இந்த படத்தை சொல்லுது.